புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனை பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய்தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனை பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனை பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய் படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சீஃப் ரிப்போர்ட்டர் பரணிச்சந்திரன், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. எவ்வளோ மாதம் 8 மாதமாக ரோட்டில் உக்காந்து கிடக்குறேன். இருக்கிற மரத்தை நோண்டி சாய்க்கிறாங்க, வேலி போடுறாங்க. நீங்கள் ரோடு தானே சொன்னீங்க, ரோடு போட்டீங்களா? அப்போ இலவச மன பட்டா கொடுக்குறோம், குடியிருந்து இருக்கிற இடத்துல கொடுக்குறோம். முதலமைச்சர் அறிவிக்கிறார். யாருக்கு? சட்டமன்ற உறுப்பினருக்கு அறிவிக்கிறாரா, பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்களா? எவ்வளோ மன குறைத்திருக்க நாளில் நான் எத்தனை முறை கலெக்டர் கேட்டு என்னால் ஒன்றும் முடியாதுன்னா ஊட்ட இடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதான்னு கேட்குறேன். ஊட்ட இடிக்கிற அதிகாரம் இருக்குது, மக்களை வாழ வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் நீங்க ஆட்சி செய்றீங்களா, மக்களுக்கு ஆட்சி செய்றீங்களான்னு கேக்குறேன். எவ்வளவு நாளைக்கு நாங்க ரோட்ல உட்காந்துருக்கிறது? ஒரு முறையாவது பார்த்தாங்களா கலெக்டர்? எங்களுக்கு ரோடு